கைஸ் இங்கே பாருங்கள், அயன் இருக்குது. சர்ஃபேஸ்லேயே அயன் கிடைக்குமோ இந்த பயமில். இங்கே பாருங்களேன். ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வேர்ல்டில் இப்போ விளாட போகிறோம். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு, லோட் ஆகுது. மைண்ட் கிராஃப்டில் எப்போவுமே வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது டைம் ஆகும். நான் அதனால தான் அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வேர்ல்டு இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஹைட்டான இடத்துல தான் ஸ்பான் பண்ணி விட்ருக்கு. டெசர்ட் மாதிரி பயம் இந்த இருக்குது பாருங்கள். இது பேர் பேட்லேண்ட்ஸ்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். கைஸ், இந்த பயம் பேர் எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்பான் பாயிண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க கைஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. சரி, இப்போ எப்படி இறங்குன்னு தெரியல, வினோதமாக இருக்குது. இறங்குனா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். குதிச்சு தான் ஆகணும். சரி, குதிச்சிருவோம். நடா மாட்டிட்டு. சரி, உடச்சி தான் போகணும். கையை வச்சு உடைக்கிறது இவ்வளோ. மேலே ஒரு பிளாக் இருக்கா, இவ்வளோ லேட்டாக அது கையை வச்சு உடைக்கிறது. ஓகே, குதிச்சாச்சு. இன்னும் இறங்கணுமா? சுற்றி ஒரு மரம் கூட தெரியல. நான் எங்கே போவேன் இப்போ? எடுத்தோடனே மரம் தானே தேவை மைண்ட் கிராஃப்ட்டுக்கு. தண்ணியெல்லாம் இருக்குது. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம். முயலாக இருக்குது இந்த சைடு புறம். ஏதோ ஓர் தெரியுது. கோல்டு கைஸ், கோல்டு. தரைக்கு மேலே எப்படி கோல்டு கிடைக்கிது? இங்கேயே ஏதோ இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அயன் இருக்குது. சர்ஃபேஸ்லேயே அயன் கிடைக்குமோ இந்த பயமில். இங்கே பாருங்களேன். இந்த பயமில் கோல்டு நிறையா கிடைக்கும்னு தெரியும். நான் கேவில் தான் நினச்சேன். பார்த்தா சர்ஃபேஸ்லேயே கோல்டு இருக்குது. அயன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது கைஸ். இந்த பயமில் அயனும் கிடைக்கிது. சர்ஃபேஸில் மைண்ட் பண்ணலாம். பார்க்குற இடம்லாம் ஏதாவது ஓர் இருக்குது. இந்த இங்கே கூட கோல்டு இருக்குது. இப்போ மரம் வேணும் எனக்கு. இப்போ கோல்டு நான் அந்த ஏதோ தெரியுது கைஸ், மரம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் கைஸ். அக்கேஷியா பயம், சவானா அக்கேஷியா ஃபாரஸ்ட்டு அங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து அது வுட்டு தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். சவானா பயோமுக்கு அக்கேஷியா ஃபாரஸ்ட்டுன்றேன். இங்கே ஒரு ஆடு இருக்குது. ஒன்று தான் இருக்குது. சரி, நம்ம தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் இருட்டிடுச்சுன்னா இதை பிரச்சனையாயிரும். டூல்ஸ் கொஞ்சமாக தேவைப்படும். கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வுட்டு மோர் நிறையா கலெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம பிளாங்க்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸ்டிக்கு டூல்ஸ் பண்ணுறதுக்கு பிளாங்க்ஸும் ஸ்டிக்கு தேவைப்படும். ஒரு ஆக்ஸ் ஒன்று, ஒரு ஸ்வாடு பண்ணலாமா? ஒரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வாடு தேவையில்ல. இங்கே ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டோன் ஸ்வாடை கூட பண்ணிக்கலாம். அதுக்கு வுட்டு நிறையா எடுத்துக்குவோம். வுட்டு நமக்கு பின்னாடி தேவைப்படும். ஓகே, இதையே மைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கிராஃப்டிங் டேபிள் வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பக்கத்தில் எதாவது நல்ல பயம். சில நேரம் இங்கே ஸ்பான் பாயிண்ட் பக்கத்துலேயே ஸ்ட்ரக்சர், நல்ல ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஓஷன் தான் இருக்குது. போட் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். முயல் எங்கே பார்த்தாலும் முயல் தான் இருக்குது. டெசர்ட் மாதிரிக்கு. ஸ்டோன் எடுத்துக்குவோம். இங்கே ஸ்டோன் இருக்குது கைஸ். இந்த பயம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். இந்த பக்கத்தில் இந்த பேட்லேண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பயம் ஸ்டோனாக இருக்குது பாருங்கள். ஸ்டோன் மவுண்டன்ஸாக ஏதோ சொல்லுவாங்க. அந்த பயம் பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நம்ம ஸ்டோன் டூல்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்குவோம். அப்புறம் ஸ்டோன் டூல்ஸ், ஸ்வாடு, பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்பியர் தேவைப்படும். ஸ்பியராக நம்ம தூரத்துலேருந்தே மாப்ஸ் அட்டாக் பண்ண யூஸ் ஆகும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து சண்டை பண்ணலாம். ஸ்டிக்ஸு கலெக்ட் பண்ணிக்கோ. இங்கே எதுவும் இது இருக்குது, கேவு. கோல்டு இருக்குது. சரி, இது வேணால் நம்ம வேறு எங்கேயா போவோம். நமக்கு அயன் இருந்தால் தான் கோல்டு மைன் பண்ண முடியும். இங்கே அயன் தெரியலை. ஸ்டிக்ஸ் எடுத்துக்குவோம். டெசர்ட் மாதிரி இங்கேயே ஸ்டிக்ஸு கிடைக்கிது. இது ஒரு வகை டெசர்ட்டு தான் போல. இங்கே பாருங்க, ஆர்மடில்லோ ப்ரெஷ் இருந்தால் இது ஸ்கியூட் எடுக்கலாம். ஆர்மடில்லோ ஸ்கியூட். ஓகே, போகிற வழி பூரா ஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே போகலாம். இந்த
எந்த சைடு போகிறதுனே தெரியல. மெடோஸ் பயம் கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ ஒரு கேவ் மாதிரி இருக்குது. வேணாம், இந்த கேவ் வேணாம். ஆமாம், நம்ம அயன் பார்த்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு மைன் பண்ண போவோம் கைஸ். அயன் மைன் பண்ணிட்டு ஒரு ஷீல்டு மைன் பண்ணிட்டு அப்புறம் இந்த கேவுக்கு வரதா வேணாமான்னு யோசிப்போம். எந்த சைடு பார்த்தோம்? இந்த சைடு தண்ணி தாண்டி தான் வந்தோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். ஓகே, மேலே ஏறு. கோல் இருக்குது, கோல் தேவைப்படும் நம்ம கண்டிப்பாக. கோல் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்குவோம். போய் கொஞ்சமாக எடுத்துக்குவோம் கோல். கைஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். எங்கே பார்த்தோம் அயனு? இங்கே ஒரு அயன் இருக்குது கைஸ். ஒன்று தான் இருக்குது. கோல் உள்ளே போக மாட்டேங்குது. கோல் எடு. கோல் எடுக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுது. டைம் வேறு போய்கிட்டே இருக்குது. ஹங்கர் பார் வேறு குறையுது கைஸ். இப்போ நம்ம இருட்டுறதுக்குள்ளே ஃபுட்டு கலெக்ட் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? இங்கே பன்னீஸ் இருக்குது, முயல். இன்னும் இதில் ஒன்றுமே கிடைக்கல. ஓடிடுச்சு தண்ணிக்குள்ளே. ஒன்று தான் இருக்கா, இதையாவது குக் பண்ணி சாப்பிடுவோம். சுத்தமாக இல்லை, ஹங்கர் பார் ஃபுல்லாக இறங்க போகுது. அப்புறம் ஹார்ட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸ்டோன் மைன் பண்ணிக்குவோம் ஃபர்னஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இருட்ட போது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்னஸ் கிராஃப்ட் பண்ணிட்டோம். அது வச்சு அயன் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவோம். அயன் ஸ்மெல்ட் பண்ணிட்டு ஒரு ஷீல்டு பண்ணிக்குவோம். நான் ஸ்மெல்ட் ஆகுது. சரி ஓகே, இந்த ரேபிட் இதை குக் பண்ணுவோம். இருட்டுதுன்னு நினைக்கிறேன். ஷீல்டு ஓகே, ஷீல்டு போடணும். என்ன இதே காண இன்வென்ட்ரி காட்ட மாட்டேங்குது. காட்டணுமே இங்கே. ஏன் இன்வென்ட்ரியே காட்ட மாட்டேங்குது? எதில் போய் போடுறதுன்னு தெரியல. இருட்ட வேற செய்யுது. இவருங்க இருட்டிடுச்சு கைஸ். பெட்டு வேறு பண்ணல. ரைட் ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்குவோமா? குக் ஆயிடுச்சு. சாப்பிடுவோம். என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த ஸ்டோனுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கிட்டு நிலா வேற வருது. அந்த இருக்குது கைஸ், இன்வென்ட்ரி கிடச்சிருச்சு. உள்ளே வச்சுக்கோம். இப்போ தான் லெஃப்ட் ஹேண்டுக்கு வருது. இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் மாப்ஸ் ஸ்பான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பைடர் க்ரீப்பர்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியில் உள்ளே போய் லாக் பண்ணிக்கும். இவருங்க மோஷன் நினைக்கிறேன். அந்த சைடு சுற்றி எங்கேயாவது ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சுற்றி ஸ்கெலிட்டன். இது பாருங்க, கோரல் மோஷன் நினைக்கிறேன். அந்த சைடு இந்த கோரல் மோஷன். ஸ்பியர் எடுத்து வச்சுக்குவோம் அடிக்க. சுற்றி பார்த்துட்டே இருக்கணும் இந்த சைட்லேருந்து எவனா வரானான்னு. இந்த அங்கிட்ட ஒருத்தி உட்காந்துருக்கேன், க்ரீப்பர். சரி, இதுக்குள்ளேயே நம்ம போய் இது பண்ணிக்குவோம், லாக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம விடியற வரை இதுக்குள்ளே தான் இருக்கணுமா? டார்ச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு இது கோல் இல்லை. கோல் அதில் ஃபர்னஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே தான் இருக்கணும் போல். சரி கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you. பாய்.